அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ சாபிஹி அஜ்மஈன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது திருமறை தோற்றுவாய் சூரத்துல் ஃபாத்திஹா என்று சொல்லப்படும் அல்ஹம்து சூராவுடைய விளக்க உரை பாகம் 20 மாலிக் யௌமித்தீன் என்பதனுடைய விளக்கத்தை இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்து சூராவுடைய விளக்கங்களை தொடராக நம்ம பார்த்து வருகிறோம். அதில் கடந்த காணொலியில் 19வது பாகத்தில் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று சொல்லப்படுகின்ற அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் என்ற சொற்றொடருடைய விளக்கங்களை முழுமையாக பார்த்தோம். அதன் பிறகு இந்த காணொலியில் அதற்கு அடுத்து வரக்கூடிய வசனம் மாலிக் யௌமித்தீன் என்னும் பண்பை பற்றி பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக திருமறை குர்ஆனுடைய அந்த இம்பார்ட்டன்ட் விஷயங்களை எல்லாம் தங்களுடைய மனசில் கொண்டு வந்து திருமறை குர்ஆன் முழுவதற்குமாக அன்னையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனுடைய அனைத்து விஷயங்களுடைய சாராம்சத்தையும் உள்ளடக்கியதாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இருக்குது. அதனால் தெளிவாக நாம் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விளக்கத்தை சரியாக புரிந்து கொண்டோமே ஆனால் இந்த மார்க்கத்துடைய பேசிக் தெளிவாக நமக்கு விளங்கிவிடும். அதனால் இந்த மார்க்கத்தின் பெயரால் யார் தவறான கருத்துக்களை திணிக்க வந்தாலும் அதை நாம் தடுத்து நிறுத்த முடியும். அந்த அடிப்படையில் இந்த மார்க்கத்தின் பேசிக்காக அடிப்படை விஷயங்களை தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தை இந்த சூரத்துல் ஃபாத்திஹா பெற்றிருக்கிறது. அதனால் இதற்காக கொஞ்சம் நேரக்காரங்களை ஒதுக்கி இதனுடைய தொடர்களை தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்ட போதுமானவன். அதுக்கான சமயங்களை நமக்கு எளிதாக்கி தர போதுமானவன். இப்போ நம்ம காணொலிக்குள்ளே போவோம். ஒரு தந்தை தன் மக்களில் எவரையும் எந்த குற்றத்திற்காகவும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த வகையிலும் தண்டிக்காததே இல்லை என்றால், அதாவது தண்டித்ததே இல்லை என்றால், இனியும் தண்டிக்கவே மாட்டான் என்றால் அவனை இரக்கமுடையவன் என்று எவரும் கூற மாட்டார்கள். தன்னுடைய பிள்ளைகளில் தங்களுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு அந்த பிள்ளைகளுடைய தந்தை எந்த காரணத்திற்காகவும் தண்டிக்கவே இல்லை, அனைவருக்கும் அதிகமான சலுகைகளை வழங்கி செல்லமாக வளர்க்கின்ற ஒரு தந்தை இனியும் அது மாதிரி எந்த குற்றத்திற்காகவும் அவன் தண்டிக்க மாட்டான் என்று புரிந்து கொண்டால் அவனை இரக்கமுடையவன் என்று எவரும் கூற மாட்டார்கள். ஏன்? ஏமாளி என்றும் இழித்த வாயன் என்றும் கையால் ஆகாதவன் என்றும் தான் அவன் குறிப்பிடப்படுவான். அந்த பெற்ற பிள்ளையை ஒழுங்காக வளைத்து கண்டித்து வளர்க்காத ஒரு வக்கற்ற ஒருவன் என்று ஏளனமாகத்தான் கருதப்படுவான். அளவற்ற அருளாளன் என்றாலும் நிகரற்ற அன்புடையவன் என்றாலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அளவற்ற அருளாளன் என்றாலும் நிகரற்ற அன்புடையவன் என்றாலும் அதற்கும் ஒரு எல்லை உண்டு இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரு எல்லை உண்டு. அதற்கு மீறினால் அது நல்லா இருக்காது. எந்த எல்லை இருந்தால் அந்த எல்லை இருந்தால்தான் அருள் அன்பு என கூற முடியும். அந்த அருளுக்கும் அன்புக்கும் ஒரு எல்லை இருக்க வேண்டும் இல்லையா?
இறைவனின் அருட்கொடைகளையும் பாக்கியங்களையும் ஒவ்வொரு வினாடியும் அனுபவித்து கொண்டு அதற்கான நன்றியை இறைவனின் அடிமைகளுக்கு செலுத்துபவர்களையும் அல்லாஹ் அளித்த பொருளையும் உறுப்புகளையும் அறிவையும் ஆற்றலையும் அல்லாஹ் விரும்பும் வழிகளில் பயன்படுத்த மறுப்போரையும் சில நாட்கள் விட்டுவிடலாம், சில மாதங்கள் கூட விட்டுவிடலாம், சில ஆண்டுகள் கூட விட்டுவிடலாம். அல்லாஹுவை ஏற்று அல்லாஹுவை மட்டுமே வணங்கி இறை கட்டளைகளை செயல்படுத்தி வாழ்ந்தவர்கள் நாமும் இவர்களைப் போல் நம் இஷ்டத்திற்கு வாழ்ந்திருக்கலாமே, அதனால் ஒரு நஷ்டமும் ஏற்பட்டிருக்காதே என்று கருதும் அளவுக்கு அவர்களை எந்த விசாரணையும் தண்டனையும் இன்றி விட்டு வைத்தால் அதற்கு பெயர் அருளும் அல்ல, அதற்கு பெயர் அன்பும் அல்ல. இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் மாலிக் யௌமிதீன் என்பதுடைய சரியான ஒரு விளக்கத்தை நம்ம பதிவு செய்து கொள்ள முடியும். இதனுடைய சாராம்சங்களை தெளிவாக நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை உணர வைப்பதற்காகத்தான் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் என்பதை தொடர்ந்து மாலிக் யௌமிதீன், அதாவது நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி என்று பொருத்தமான இடத்தில் அல்லாஹ் இந்த வார்த்தையை பொருத்தி பயன்படுத்தி இருக்கிறான். நான் அளவற்ற அருளாளன் தான், நிகரற்ற அன்புடையவன் தான். இந்த உலகில் வாழும் வரை நீங்கள் செய்த எந்த தவறுகளுக்காகவும் என்னிடம் மன்னிப்பு கேட்டு திருந்தி விட்டால் உடனே மன்னிப்பவன் தான். இந்த உலக வாழ்வு முடிந்து விடுமானால் நியாயமான தீர்ப்பு வழங்கும் நாள் ஒன்று இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு நாளில் நானே முழு அதிபதி, எவருக்கும் சுதந்திரம் என்பது எதுவும் வழங்கப்படாத ஒரு நாள் அது என்று அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். மறுமை நம்பிக்கையே இஸ்லாத்தின் ஆணிவேர். மறு உலக வாழ்வு பற்றிய நம்பிக்கைத்தான். இந்த உலகம் அழிக்கப்பட்டுவிடும், இதன் பிறகு இன்னொரு உலகம் இறைவனால் உருவாக்கப்படும் என்று சொன்னோம் இல்லையா? அந்த மறு உலக வாழ்வு பற்றிய நம்பிக்கை தான் இஸ்லாத்தின் ஆணிவேராகவும் அஸ்திவாரமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை எவ்வளவு ஆழமாக மனித உள்ளத்தில் பதிந்திருக்கிறதோ அதற்கு ஏற்ப ஒருவனது செயல்களில் மாற்றங்கள் நிச்சயமாக நிகழும். இதனால்தான் தன் திருமறையின் நெடுகிலும் அந்த நாளை, மறுமை நாளை அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அதை பற்றி எச்சரிக்கின்றான். ஒருவனது செல்வம், அவன் பெற்றெடுத்த பிள்ளைகள், அதனுடன் பிறந்தவர்கள், அவனை பெற்றவர்கள், அவன் கட்டிய மனைவி, அவன் திரட்டிய செல்வாக்கு, அவன் செல்வாக்கு மிக்கவர்களின் அறிமுகம் எதுவுமே பயன் தராத நாள் ஒன்று உள்ளது. அதுதான் அந்த நாள், மறுமை நாள், விசாரணை நாள், கூலி கொடுக்கப்படும் நாள், தண்டனை வழங்கப்படும் நாள். அன்றைய தினத்துக்கு அதிபதியாக இருக்கும் அவன் திருப்தியை நோக்கமாக கொண்டு, அதாவது அன்றைய தினத்துக்கு அதிபதியாக இருக்கும் அவன் திருப்தியை நோக்கமாக கொண்டு செயல்பட்டால் மட்டுமே தப்ப முடியும் என்பதைத்தான் மாலிக் யௌமிதீன் எனும் பண்பு மூலம் அல்லாஹ் நமக்கு குறிப்பிட்டு தெளிவுபடுத்துகிறான். மறுமையை பற்றி குறிப்பிடும் எல்லா வசனங்களுமே இந்த பண்பின் விரிவுரைகளாகத்தான் அமைந்து இருக்கின்றன. அவன் அவர்களை அழைக்கும் நாளில், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அவன், அதாவது அல்லாஹ் இறைவன், அவர்களை அழைக்கும் நாளில் எனக்கு இணையாக நீங்கள் கருதியோர் எங்கே என்று கேட்பான். இது 28வது அத்தியாயம் 62வது வசனத்தில். அப்படி கண்டிப்பாக நம்ம அனைவரிடமும் அல்லாஹ் கேட்கத்தான் போகிறான். அல்லாஹ் சொன்னதை கேட்காமல், அவன் அனுப்பிய தூதர்கள் சொன்னதையும் கேட்காமல், பெரியார்கள், இமாம்கள், தலைவர்கள் சொன்னார்கள் என்று கருதி கொண்டு தவறான பாதையில் சென்றார்களே, அவர்களும் அங்கே கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். இது நடக்கத்தான் போகிறது, எல்லளவும் இதில் சந்தேகம் வேண்டாம். அதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அந்த நாளில் சில முகங்கள் நரகில் போடப்பட்டு புரட்டப்படும். அப்போது நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல், அல்லாஹ்வுக்கு வழிபடாமல் போனோமே,
அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடாமல் போனோமே, மாறாக எங்கள் பெரியார்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் கட்டுப்பட்டு நடந்ததனால் எங்களை அவர்கள் வழிகெடுத்து விட்டார்களே என்று அவர்கள் புலம்பக்கூடிய செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 33வது அத்தியாயம் 66வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். புலம்பத்தான் இப்படி யாரெல்லாம் அல்லாஹ்வை விட்டு அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று யாரெல்லாம் கேட்டு அவர்களுடைய வழியில் சென்றார்களோ அவர்கள் அனைவரும் அந்த மறுமை நாளில் இப்படி புலம்பத்தான் போகிறார்கள். இதில் கவனம் தேவை நமக்கு. இதிலிருந்து பாடம் பெற வேண்டும் அனைவரும். நாங்கள் இறைவனிடம் வாதாட வக்கீல்களை வைத்திருக்கிறோம் என்று சமாதிகளை கட்டி அழுவோரும் அங்கே வரத்தான் போகிறார்கள். அன்றைய தினத்தில் அவர்களின் வாய்கள் மீதும் நாம் முத்திரையிடுவோம். அவர்களின் கைகளின் மீதும் அவர்கள் செய்தது பற்றி அவர் கைகளும் கால்களும் அவர்கள் செய்ததை பற்றி கூற ஆரம்பித்துவிடும். என்னென்ன செஞ்சு அந்த உலகத்தில்ங்கிறது நம்ம உடலே போதும், நம்ம வாயத்தோடு எதுவும் செய்யவில்லை, அனைத்து உறுப்புகளும் சொல்லிவிடும் என்பதை 36வது அத்தியாயம் 65வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த நிலையை வக்கீல்களை ஏற்படுத்தியவர்களும் சந்திக்கத்தான் போகிறார்கள் என்பதை அவர்கள் மறந்துவிடக்கூடாது. கடமை தவறியவர்கள், தடையை மீறியவர்கள், மனித உரிமைகளில் கை வைத்தவர்கள் யாராயிருந்தாலும் அதற்கான பலனை யௌமுத்தீனில், அதாவது நியாய தீர்ப்பு நாளில் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதை தீர்க்கமாக தெளிவாக இஸ்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறான். யாரும் எதன் மூலமும் தப்பித்து விட முடியாது என்பதை சொல்லி தருவதற்கே தன்னை மாலிக்கு யௌமுத்தீன் என்று நமக்கு அறிமுகப்படுத்துகிறான். அல்லாஹ்விடம் தூய உள்ளத்துடன் வருவதை தவிர செல்வமோ மக்களோ அந்த நாளில் யாரும் யாருக்கும் பயன் தர முடியாது என்பது 26வது அத்தியாயம் 88, 89 ஆகிய வசனங்களில் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அவர்கள் சொர்க்க சோலைகளில் இருப்பார்கள். குற்றவாளிகளிடம் உங்களை நரகத்தில் சேர்த்தது எது என்று அவர்கள் விசாரிப்பார்கள். நாங்கள் தொழுவோராகவும் ஏழைகளுக்கு உணவளிப்போராகவும் இருக்கவில்லை என்று கூறுவார்கள். அது மட்டுமல்ல, வீணான காரியங்களில் மூழ்கியோருடன் நாங்களும் சேர்ந்து மூழ்கி கிடந்தோம். இந்த தீர்ப்பு நாளை பொய்யென கருதி வந்தோம். உறுதியான காரியம் மரணம் எங்களிடம் வரும் வரை என்று அவர்கள் கூறுவார். இது 74வது அத்தியாயம் 40லேருந்து 47 ஆகிய வசனங்கள் 7 வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அளவு நிறுவையில் குறைவு செய்வோருக்கு கேடுதான். அவர்கள் மக்களிடம் அளந்து வாங்கும்போது நிறையாக அளந்து கேட்கிறார்கள். மக்களுக்கு அளந்தோ நிறுத்தோ கொடுத்தால் குறைத்து விடுகிறார்கள். மகத்தான அந்த நாளில் அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட உள்ளனர் என்பதை எண்ணி பார்க்க வேண்டாமா? அந்த நாளில் அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹுவின் முன்னால் மனிதர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டாமா என்று 83வது அத்தியாயம் 1லேருந்து 6 வரை உள்ள வசனங்களில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். மேலும் நம்பிக்கை கொண்டோரே, உங்களுடைய மத குருமார்களிலும் பாதிரிமார்களிலும் அதிகமானோர் மக்களின் செல்வங்களை தவறான முறையில் உண்ணுகிறார்கள். வயிற்றை வளர்க்கிறார்கள். அதை உண்பதற்காக, வயிறு வளர்க்குவதற்காகவே அல்லாஹ் சொல்லாததை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாததை தங்களுடைய மன இச்சையின்படி இட்டுக்கட்டுகிறார்கள். அதற்காக அல்லாஹ் அவர்கள் சும்மா விட்டுருவானா? இதில் பாதிரிமார்களையும் என்ன யூதர்களையும் சேர்த்து குறிப்பிடுகிறான் அல்லாஹ். நம்மள உள்ளவங்க இதில் வருவார்களா வரமாட்டார்களா? அவர்களை விட எல்லை மீறில் இன்றைக்கி ஆட்டம் போடுகிறார்கள். மார்க்க என்ற பெயரில் நாங்கள் தான் அறிஞர்கள், நாங்கள் தான் எல்லாத்தையும் கரைத்து குடிச்சிருக்கிறோம், எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், நாங்கள் சொன்னதெல்லாம் அப்படியே ஆமாம் சாமி போடணும், எங்ககிட்ட எதிர்த்து கேள்வியெலாம் கேட்கக்கூடாது. இதெல்லாம் எதுக்காக சிந்திச்சு பாருங்கள். அல்லாவின் வழியை விட்டு மக்களை தடுக்கின்றார்கள். அல்லாவின் பாதையில் செலவிடாமல்
தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வைப்போருக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று எச்சரிப்பீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டளையிடுகிறான். அவை அந்த நாளில் நரக நெருப்பில் பழுக்க காய்ச்சப்பட்டு எதையெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறோமோ அவைகள் அந்த நாளில் மறுமை நாளில் நரக நெருப்பின் பழுக்க காய்ச்சப்பட்டு அதனால் அவர்களின் நெற்றிகளிலும் விலாப்புறங்களிலும் முதுகுகளிலும் சூடு போடப்படும். இதுவே உங்களுக்காக நீங்கள் சேகரித்தது, எனவே நீங்கள் சேகரித்தவற்றை அனுபவியுங்கள் என்று கூறப்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 9வது அத்தியாயம் 34, 35 ஆகிய வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். நியாய தீர்ப்பு நாளில் பற்றிய மறுமையில் இருக்கின்ற அந்த நியாய தீர்ப்பு நாள் பற்றிய நம்பிக்கையின் காரணமாகவே தமக்கு இழைக்கப்பட்ட அவ்வளவு துன்பங்களையும் நபிமார்களால் தாங்கிக் கொள்ள முடிந்தது. அந்த நாளில் கிடைக்கப் போகும் பரிசுகளை பெரிதாக மதித்ததினாலேயே சுடுமணலையும் சிலரால் தாங்கிக் கொள்ள முடிந்தது. தூக்கு மேடையையும் முத்தமிட முடிந்தது. இரு கூறுகளாக கிழிக்கப்படுவோம் என்று தெரிந்தும் கொள்கையில் உறுதியாக அவர்கள் இருக்க முடிந்தது. நாட்டை விட்டு விரட்டப்படும் போதும், சமூக பரிஷ்காரம் செய்யப்படும் போதும், வம்பு சண்டைக்கு வந்த போதும், வறுமை வாட்டிய போதும் அத்தனையும் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடிந்தது. அவர்களை பைத்தியம் என்று பட்டம் சூட்டிய நேரமாக இருந்தாலும், அவர்களின் மனைவியரின் ஒழுக்கத்தின் மீது களங்கம் சுமத்தப்பட்ட நேரமாகட்டும், அப்படிப்பட்ட நேரத்திலும் இத்தனையும் அவர்களால் எப்படி தாங்கிக் கொள்ள முடிந்தது என்று அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை தெளிவாக நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன், எப்படி? நியாய தீர்ப்பு நாளில் அந்த நாளின் அதிபதியிடம் நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை தவிர வேறு எந்த காரணமும் இதற்கு இல்லை. அதான் காரணம். என்ன அநியாயம் இங்கே நடத்தப்பட்டாலும் நான் என்னுடைய ரப்பை சார்ந்திருக்கிறேன், அங்கு எனக்கு நீதி கிடைக்கும். அதான் காரணம். மதுவிலும் மங்கையர் சுகத்திலும் மதிமயங்கியவர்களின் மயக்கம் தெளிந்ததற்கும், இயல்பிலேயே அவர்களிடம் குடிக்கொண்டிருந்த முரட்டுத்தனம் இருந்த இடம் தெரியாமல் போனதற்கும், தாழ்ந்த நிலையில் இருந்தவர்களை மனிதர்களாக கூட மதிக்காமல் புழுவாய் மதித்தவர்கள் அவர்களையே தங்களின் தலைவர்களாக, உடன்பிறவா சகோதரர்களாக மதித்ததற்கும், நேர்மை, நாணயம், நல்லொழுக்கம் என்றால் என்னவென்றே தெரியாத வாழ்ந்தவர்கள் இவற்றையெல்லாம் உலகுக்கே படித்து தரும் ஆசான்களாக மாறியதற்கும், அவர்களை மாற்றி அமைத்ததற்கும் அந்த நாளை பற்றிய நம்பிக்கையும் அந்த நாளின் அதிபதி பற்றி அவர்களுக்கு இருந்த அச்சமம்தான் காரணம். அதை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. அவர்கள் அதை முழுமையாக நம்பினார்கள். நியாய தீர்ப்பு நாளின் மீது நம்பிக்கை இல்லாததினாலேயே இந்த உலகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. உண்மையா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, இப்படிப்பட்ட ஒரு நாள் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு மனிதனும் தெளிவாக உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தால் எப்படி இந்த உலகம் சீரழியும்? கடந்த 15 வருடங்களாக இந்தியாவில் நடக்கக்கூடிய அநியாயங்களும் அக்கிரமங்களும் எவ்வளவு பெரிய கொடூரத்தின் உச்சநிலையை எட்டியிருக்கிறது. அதையெல்லாம் அனைத்து மத மக்களும் கண்டும் காணாதது போலும் தானே இருக்கிறாங்க. அனைத்தை பற்றியும் விசாரித்து தக்க தீர்ப்பு வழங்கப்படும் நாள் உண்டு என்ற நம்பிக்கை மட்டும் மனித சமுதாயத்துக்கு ஏற்பட்டு விட்டால் அனைத்து தீமைகளிலிருந்தும் அனைத்து விதமான அக்கிரமங்களிலிருந்தும் மனித குலம் விடுபட்டு விடும். இதனால்தான் ரப்பு, ரஹ்மான், ரஹீம் என்பதுடன் மிகவும் அவசியமான மாலிக் யௌமிதீன் எனும் பண்பையும் சேர்த்து வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அந்த நாளை நம்புகிறவர்களில் சிலர் குறுக்கு வழியில் தப்பித்து விடலாம் என்ற அளவுக்கு தான் அந்த நாளை நம்பி வைத்திருக்கிறார்கள். அங்கே எந்த ஒரு குறுக்கு வழியும் இருக்காது, ஒரே வழிதான். யாரும் யாருக்கும் எந்த வித உதவியும் செய்ய முடியாது. இங்கே இந்த உலகத்தில் யார் யாரும் எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தங்களை உத்தமர்களாக நிரூபித்து வெளிவந்து விடுகிறார்கள், அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். நம்மளை யார் என்ன செய்ய முடியும்? எல்லாம் நம்ம கையில் இருக்கு அப்படிங்கிறதுல இவர்களுக்கு அந்த மறுமை பற்றிய சிந்தனை அறவே கிடையாது. கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எனவே அந்த நாளில் உங்களில் ஒருவர் மற்றவருக்கு எந்த நன்மையும்
எந்த விதமான தீங்கும் யாருக்கும் செய்வதற்கு யாரும் அதிகாரம் பெற்றவர்களாக மாட்டார்கள். யாருக்கும் எந்த அதிகாரமும் இருக்காது. அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் அனைத்து அதிகாரங்களும் தன் கைப்பிடியில் வைத்து விசாரிப்பான். அந்த நாளில் எவருக்கும் சிறிதளவும் நன்மை செய்ய முடியாது. அந்த நாளில் அதிகாரம் அல்லாஹ்வுக்கு முழுமையாக இருக்கும் என்று 82வது அத்தியாயத்தில் 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அந்த நாளில் உங்களில் ஒருவர் மற்றவருக்கு எந்த நன்மையும் தீங்கும் செய்ய அதிகாரம் பெற்றவராக மாட்டார்கள். நீங்கள் பொய்யென கருதிய நரகம் எனும் வேதனையை சுவையுங்கள் என்று அநீதி இழைத்தவர்களுக்கு கூறுவோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 34வது அத்தியாயம் 42வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொருவரும் அளவற்ற அருளாளனிடம் அடிமையாகவே வருவார்கள். அவர்களை அவன் சரியாக எண்ணி கணக்கிட்டு இருக்கிறான். அவர்கள் அனைவரும் கியாம நாளில் தன்னந்தனியாகவே வருவார்கள் என்று 19வது அத்தியாயம் 93, 94, 95 ஆகிய வசனங்களில் பட்டியல் போடுகிறான். அவன் வானம் பூமி மற்றும் அவருக்கு இடைப்பட்டவற்று இறைவன். அவன் அளவற்ற அருளாளன். அவனிடம் உரையாடவும் அவர்களுக்கு இயலாது. யாருக்கு? மனிதர்களுக்கு அவனிடம் பேசவை விட சக்தி பெற்றவர்களாக இருக்க மாட்டார்கள். ரூஹும் அதாவது ஜிப்ரீலும் வானவர்களும் அணிவகுத்து நிற்கும் அந்த நாளில் அளவற்ற அருளாளன் அனுமதி அளித்து நேர்மையை கூறியவரை, யார் நல்ல முறையில் நேர்மையான வார்த்தைகளை வாழ்ந்தார்களோ அவர்களை தவிர வேறு யாரும் அங்கே பேச மாட்டார்கள். யார் நல்லவர்களாக அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து உத்தமர்களாக வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை அல்லாஹ் வழங்குவான் என்று 78வது அத்தியாயம் 37, 38 ஆகிய வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். சமீபத்தில் உள்ள வேதனை குறித்து உங்களை நாம் எச்சரிக்கிறோம். அந்த நாளில் தான் செய்த வினையை மனிதன் காண்பான். இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தானோ என்னென்ன செஞ்சானோ அனைத்தையும் அங்கே பார்ப்பான். அவளும் பதிவு செய்யப்பட்டு ரெக்கார்டு செய்யப்பட்டு வச்சிருக்க அல்ல. அதை பார்த்து விட்டு அவன் சொல்லுவானா, நான் மண்ணாக ஆயிருக்கக்கூட, என்னை செத்த பிற்பாடு மண்ணில் போட்டு போயிச்சாங்கல்ல, அதில் மண்ணாக ஆயிருக்கக்கூடாதா என்று ஏக இறைவனை மறுப்பவன் கூறுவான். யார் அல்லாவை நம்பாமல் காஃபீராக அல்லாவை மறுத்து இந்த உலகத்தில் வாழ்ந்தானோ அவன் அன்னைக்கு மறுமையில் அங்கே அந்த மண்ணாக போயிருக்கக்கூடாதா அப்படின்னு புலம்புவான். இது 78, 40 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 78வது அத்தியாயம் 40வது வசனத்தில், இந்த நாளில் ஆட்சி அல்லாஹ்வுக்கே உரியது. அவன் அவர்களுக்கிடையே தீர்ப்பு வழங்குவான். நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தோர் நிலையான சொர்க்க சோலைகளில் இருப்பார்கள் என்று 22வது அத்தியாயம் 56வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் வெளிப்பட்டு வரும் அந்த நாளில் அவர்களை பற்றிய எதுவும் அல்லாஹ்வுக்கு மறைந்ததாக இருக்காது. அனைத்தும் திறந்த புத்தகமாக எல்லாம் அவன் கைவசம் இருக்கும். இன்றைய தினம் ஆட்சி யாருக்கு? அடக்கி ஆளும் ஏகனாகிய அல்லாஹ்வுக்கே. இன்றைய தினம் ஒவ்வொருவரும் செய்ததற்கான கூலி கொடுக்கப்படும். இன்று எந்த அநியாயமும் யாருக்கும் இல்லை. அல்லாஹ் விரைந்து கணக்கெடுப்பவன். சீக்கிரம் வரக்கூடிய நாளை பற்றி அவர்களுக்கு எச்சரிப்பீராக. அப்போது இதயங்களை தொண்டை குழிக்கு வந்து அதை மென்று விழுங்குவோராக அவர்கள் இருப்பார்கள். அநீதி இழைத்தோருக்கு, அதுபோன்ற அநீதி இழைத்தோருக்கு எந்த நண்பனும் அங்கீகரிக்கப்படும் பரிந்துரையாளனும் இல்லை. அவனுக்கு எந்த நண்பனும் இருக்க மாட்டான். அவனுக்கு பரிந்துரை சொல்லி ஏற்றக்கூடிய அளவுக்கு உள்ள எவனும் அவனுக்கு இருக்க மாட்டான் நண்பரா. இது 40வது அத்தியாயம் 16, 17, 18 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நம்பிக்கை கொண்டோரே, மூமின்களே, முஸ்லீம்களே, சகோதர சகோதரிகளே, நம்மை தான் கூப்பிட்டு அல்லாஹ் பேசுகிறான். நம்பிக்கை கொண்டோரே, பேரமோ நட்போ பரிந்துரையோ இல்லாத நாள், அந்த நாள், இறுதி நாள் வருவதற்கு முன் நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல் வழியில், அல்லாவும் ரசூலும் எது நல் வழியில் எப்படி செலவிட வேண்டும் என்று நமக்கு கற்று தந்திருக்கிறார்களோ அந்த வழியில் செலவிடுங்கள். நம்மை மறுப்போரே அநீதி இழைத்தவர் ஆவார்கள். அப்படி செலவில்லைன்னா அவர்கள் தான் அல்லாவை மறுத்தவர்கள் என்று அல்லாஹ் 22வது அத்தியாயத்தில் 254வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான்.
இதில் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். யாரை பற்றி பேசப்படுகிறது, யாருக்காக இந்த தத்துவங்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மை நோக்கித்தான், நம் அனைவரையும் நோக்கித்தான். ஒவ்வொருவரும் படிக்கக்கூடியவர்கள் நம்மை நோக்கித்தான் இதை அல்லாஹ் பேசுகிறான் என்பதை உணர்ந்து புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். எவ்வித சந்தேகமும் இல்லாத நாளில் அவர்களை நாம் ஒன்று திரட்டும் போது எப்படி இருக்கும் என்ற ஒரு அதிர்ச்சியோடு அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஆரம்பிக்கிறான். ஒவ்வொருவருக்கும் அவர் உழைத்தது முழுமையாக வழங்கப்படும். இந்த உலகத்தில் எதற்காக நாம் உழைச்சோமோ அல்லாஹ்வுக்காக அந்த உழைப்பு இருக்குமேயானால் அவருக்கு அந்த உழைப்புக்கு முழுமையான கூலி வழங்கப்படும். அப்படிப்பட்டவர்களுக்கு எந்தவித அநீதியும் இழைக்கப்பட மாட்டாது என்று 3வது அத்தியாயம் 25வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒவ்வொருவரும் தாம் செய்த நன்மையையும் தீமையையும் கண்முன்னே பெற்றுக்கொள்ளும் நாளில் தமக்கும் தமது தீய செயல்களுக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அல்லாஹ் தன்னை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கிறான், அடியார்கள் மீது அல்லாஹ் இரக்கமுள்ளவன் என்று 3வது அத்தியாயம் 30வது வசனத்தில். மேலும் அந்த நாளில் சில முகங்கள் வெண்மையாக திகழும், வேறு சில முகங்கள் கருத்து இருக்கும். நம்பிக்கை கொண்ட பின் ஏக இறைவனை மறுத்து விட்டீர்களா? நீங்கள் மறுத்து கொண்டிருந்ததால் இந்த வேதனையை அனுபவியுங்கள் என்று முகங்கள் கருத்தவர்களிடம் கூறப்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3வது அத்தியாயம் 106வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். பூமியில் உள்ள அனைத்தும் அத்துடன் அதுபோல் இன்னொரு மடங்கும் ஏக இறைவனை மறுப்போருக்கு உடமையாக இருந்து கியாம நாளின் வேதனையை ஈடாக கொடுத்தாலும் அவர்களிடம் இருந்து அவை ஏற்கப்பட மாட்டாது. அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று 5வது அத்தியாயம் 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது உண்மை பேசுவோருக்கு அவர்களது உண்மை பயன் தரும் நாள். அவர்களுக்கு சொர்க்க சோலைகள் உள்ளன, அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அதில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். அவர்களை அல்லாஹ் புரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை புரிந்து கொண்டனர். இதுவே மகத்தான வெற்றியாகும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுவான் என்று 5வது அத்தியாயம் 119வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என் இறைவனுக்கு நான் மாறு செய்தால் மகத்தான நாளின் வேதனையை நான் அஞ்சுகிறேன் என்று கூறுவீராக. அந்த நாளில் வேதனையிலிருந்து காக்கப்படுவோருக்கே அவன் அருள் புரிந்தான், அதுவே தெளிவான வெற்றி என்று 6வது அத்தியாயம் 15வது வசனம் 16வது வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது ஏற்படும் நாளில், அதாவது மறுமை, அந்த நாளில் எவரும் அவனது அனுமதியின்றி பேச முடியாது. அவர்களில் கெட்டவர்களும் உள்ளார்கள், நல்லவர்களும் உள்ளார்கள். அந்த 2 சாராருமே அல்லாஹ் இதைய அனுமதி யாருக்கு வழங்குறானோ அவங்க தான் பேச முடியும், வேறு யாரும் பேச முடியாது என்று 11வது அத்தியாயம் 105வது வசனத்தில். மேலும் அநீதி இழைத்தோர் செய்து கொண்டிருப்பவற்றை அல்லாஹ் கவனிக்காதவன் என்று எண்ணி விடாதீர்கள். பார்வைகள் நிலைக்குத்தி நிற்கும் ஒரு நாளைக்காகவே அவர்களை அல்லாஹ் தாமதப்படுத்தி இருக்கிறான். நீங்கள் செய்கிற அனைத்து அநியாயங்களும் அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான். எதுக்கு தாமதம்? அந்த ஒரு நாளைக்கு தான், அந்த மறுமை நாளைக்கு தான். 14வது அத்தியாயம் 42ல் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்களின் நாவுகளும் கைகளும் கால்களும் அவர்களுக்கு எதிராக அவர்கள் செய்தவைகளை குறித்து நம்மிடம் சாட்சி அளிக்கும் என்று 24 அத்தியாயம் 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த நாள் பற்றி இப்படி ஏராளமான வசனங்களில் அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். இந்த வசனங்களும் யௌமில் ஆகிர் என்ற வார்த்தை இடம்பெறும் நூற்றுக்கணக்கான வசனங்களும் மாலிகி யௌமிதினுடைய விரிவுரைகளாகவே விளக்க உரைகளாகத்தான் அமைந்திருக்கிறது. திருக்குர்ஆன் அருளப்பட்ட நோக்கமும் திருத்தூதர்கள் அனுப்பப்பட்ட நோக்கமும் அந்த நாள் பற்றி மனிதனுக்கு எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வகையில் முழு குர்ஆனுமே மாலிகி யௌமிதீன் எனும் பண்பின் விளக்கமாகத்தான் அமைந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மான் அர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன் ஆகிய 3 திருவசனங்களுக்கும் உரிய பொருளை இப்போது காண்போம். அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற அளவற்ற அருளும் நிகரற்ற அன்பும் ஒருங்கே அமையப்பெற்ற நியாய தீர்ப்பு நாளின் முழு அதிகாரத்தையும் தன்னகத்தே வைத்திருக்கின்ற அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்பது இவ்வசனங்களின் பொருள், அதனுடைய விளக்கம். மேலும் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்தடுத்த காணொலிகளில் தொடராக பார்ப்போம். தவறாமல் முழுமையாக காணொலியை கேட்டு தெளிவாக சிந்தித்து செயல்பட முயற்சி செய்யுங்கள். அதற்கான ஆற்றலையும் அறிவையும் அல்லாஹ் வழங்க நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சார்ந்திருக்க குழுப்புகளுக்கு
கொண்டு செல்லுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, நன்றி. தேங்க்யூ வெரி மச். ஜஸாக்கல்லா ஹைரா. உங்களுடைய அன்பான கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்க. நன்றி.